ரிசல்ட் வந்தது, எக்ஸாம் ரிசல்ட். எங்க ஸ்கூல்ல வந்து ரிப்போர்ட் கார்டு தருவாங்க. அந்த ரிப்போர்ட் கார்டு ஆஃப்கோர்ஸ் எல்லா ஸ்கூல்லயும் இருக்கும்ல, சைன் வாங்கிட்டு எங்க பேரண்ட்ஸ் கிட்ட சைன் வாங்கி கொடுக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன், ரிப்போர்ட் கார்டு நம்ம எடுத்த மார்க்குக்கு வந்து நான் பாக்குறதுக்கே எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. நல்லா படிக்கிற டைப்பா? இல்ல போடுறீங்க. நீங்க என்னங்க இது இத்தனை நாள் தெரியாம பாஸ் ஆயிடுவேன். பாஸ் ஆகுற ஜஸ்ட் பாஸ் போதுங்க. நீங்க அது கூட ஆகல. அது கூட நான் மாட்டேன். சரி பரவாயில்ல. இல்ல சோ என்ன பண்ணிட்டேன், ஒரு வாட்டி வந்து போய் காமிக்கிறதுக்கு வாங்க. இப்போ எங்க அம்மா கிட்ட போய் காமிக்கலாம். எங்க அம்மாவும் ஸ்ட்ரிக்ட், எங்க அப்பா எப்படியோ அதே மாதிரி தான் எங்க அம்மா. சோ ரெண்டு பேரும் சேர்ந்தா காம்பினேஷன் டெட்லியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நானே சைன் போட்டு கொடுத்துட்டேன். சைன் போட்டு கொடுத்த உடனே இப்போ வந்து அடுத்த நாள் எங்க அப்பாவை ஸ்கூலுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. வேற ஏதோ விஷயம் அவங்க பேசுறதுக்காக கூப்பிட்டுருந்தேன். ஸோ அங்க வந்து எனக்கு அங்க ஆஃபீஸ்ல இருக்கிறவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ அவங்க வந்து எங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. அங்க ஒரு பேச்சு கிடையாது, எனக்கும் தெரியாது எங்க அப்பாவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ரிப்போர்ட் கார்டு இப்படி போட்டு வைக்க, நான் வேற யாரும் ரிப்போர்ட் கார்டு மாதிரி பாக்குறேன். நான் என்ன நினைச்சேன்னா எங்க அக்கா ஏதோ இருக்கும் பார்த்து என் பேர் பார்த்த உடனே அதுல கிளம்பிடுச்சு, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு அடி வாங்கினேன். எப்படிரா நீ வந்துட்டு அப்ப வந்து சட்டையில சாம்பார் இருந்திருக்கு, டைனிங் டேபிள்ல சாம்பாரும் கரண்டி இருந்திருக்கு. எனக்கு எக்ஸாக்ட் இவெண்ட்ஸ் ஞாபகம் இல்லை, பட் சாம்பார் கரண்டி ஞாபகம் இருக்கு. அவ்வளவுதான். இது வரைக்கும் எத்தனையோ பேர் இந்த சீட்ல வந்திருக்காங்க, ஆனா இது வரைக்கும் சாம்பார் கரண்டி அடி வாங்கினது யாருமே கிடையாது. அது அதர்வாதான் அப்படின்றத இந்த நாட்டுக்கு தமிழ்நாட்டிலே சாம்பார் கரண்டியில ஒருத்தர் தான்.